கூட்டம் அபரிமிதமான கூட்டம். உள்ளபடியே எல்லா அரசியல் கட்சிகளையும் மிரண்டு போக வைக்கிற ஒரு கூட்டம் அது. பல பேர் கூட்டம் ஓட்டா மாறுமான்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஓட்டா மாறுமா மாறாதான்னு கவலைப்பட வேண்டியது விஜய் தான். நீங்க எதிர்கட்சி தானே, நீங்க உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? சீமானுடைய பேச்செல்லாம் ஒரு காலத்துல கேட்டீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனா இன்னைக்கு அண்மை காலமா அவர் பேசுறது கேட்டீங்கன்னா ரொம்ப எரிச்சலா இருக்கு. மேடையிலேயே அவர் டான்ஸ் ஆடுறாரு, குதிக்கிறாரு, ஆணிலுங்கிறாரு, என்னென்னமோ பேசுறாரு. பல பேர் கூட்டம் கூட்டமா வர்றாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. அப்படியே கண்கள்ல கண்ணீர் வர்ற பெண்கள்லாம் பாக்குறோம். நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படிங்கிறது எப்படி கண்ணீர் வரும்னு தெரியல, கதறி கதறி அழுகுறாங்க பார்த்துட்டு. ஸோ எம்ஜிஆருக்கு பிறகு இப்படி ஒரு எழுச்சியை நான் இப்பதான் பாக்குறேன். எல்லாத்தையும் தாண்டி இரட்டை இலை சின்னம் அது காலகாலத்துக்கு இரட்டை இலை காப்பாற்றும். இந்த சுற்றுப்பயணம் கூட விஜய் வந்த பிறகு அவருடைய சுற்றுப்பயணம் எடுபடாம போயிருச்சு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி திமுகவுக்கு பெரிய எதிர்ப்பு இங்க இல்ல. யாருமே திமுகவை வெறுக்கல. இதை தாண்டி வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும்னா அவனை வேற என்னமோ ஒரு உந்துதல் அவனுக்குள்ள இருக்கணும். அது ஒருவேளை விஜயை பார்த்து அந்த கிரேஸ்ல நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சார் இப்போ பார்த்தோம்னா ரீசெண்டாக விஜய் சார் திருச்சிக்கு போய் பேசின விஷயம் இன்னுமே ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியிலும் சரி, இன்னுமே விஜய் போட்டு அடிக்கிறது, வறுத்தெடுக்கிறது அப்படின்னு தான் இருக்காங்க. அது இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அரசியல் கட்சிகள் ஒரு திட்டுறது தானே அவங்களுடைய ட்ரெண்டு. ஒரு கட்சி வளர்வதை இன்னொரு கட்சி தடுப்பது தான் அரசியலுடைய டாஸ்கே. அப்போ சீமான் விஜயை பேசுகிறாருன்னா அது எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவருக்கு இப்போ ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. நானும் விஜயும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளலாம்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். அதற்கு விஜய் அனுமதிக்கலை. அந்த எரிச்சல் ஒரு பக்கம். அப்புறம் அவருக்கு சில அசைன்மெண்ட்டுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் அவர் ஒரு அளவை தாண்டி பேசுகிறார். எப்போவுமே ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு தலைவரை பற்றி பேசுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமானது. அதற்குள் ஒரு எல்லை இருக்கும். ஆனால் இந்த எல்லையை தாண்டி சீமான் போகும்பொழுது தான் இங்கே 1000 சந்தேகங்கள் நமக்கு வருது. சரி, இப்போ அவர் நிறைய பேர் சொல்றது அந்த முதலமைச்சர் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சீமான் இப்படிலாம் பேசுறாங்க. ஏன்னா மதுரை மாநாடுலேருந்தே அதை பார்க்குறோம். விடாம ஒரு நாளைக்கு அவங்க சைடில் 2 வீடியோ போடுறது, 2 இன்டர்வியூஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்றப்ப நேற்று புதுசாக அவரை வாடா போட ஒருமையெல்லாம் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? ஒரு ஆசிரியர் இல்லை, ஒருமையில பேசுறத அவர் ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு இருக்காரு. விஜய் என் தம்பி அவன்லாம் ஒரு பலமுறை பேசியிருக்காரு. ஸோ அதை விஜய் ஒருபோதும் அண்ணன் என்னை இப்படி பேசாதீங்க, பொது மேடைகள் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லலை அவருக்கு. அவங்க சந்தித்து நண்பர்களாக இருக்கிற காலத்திலே கூட விஜய் அந்த கட்டுப்பாடுகள்லாம் அவருக்கு விதிக்கலை. ஸோ அதனால் இப்போ அதன் காரணமாக அவர் பேசுகிறாரு. ஸோ அதனால் அதை நம்ம பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. சார், விஜய் சார் திருச்சிக்கு போய் பேசுகிற அந்த கூட்டம் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த கூட்டமாக இருக்கட்டும், கூட்டம் அபரிமிதமான கூட்டம். உள்ளபடியே எல்லா அரசியல் கட்சிகளையும் மிரண்டு போக வைக்கிற ஒரு கூட்டம் அது. பல பேர் கூட்டம் ஓட்டா மாறுமான்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஓட்டா மாறுமா மாறாதான்னு கவலைப்பட வேண்டியது விஜய் தான். நீங்க எதிர்கட்சி தானே, நீங்க உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? அது ஓட்டா மாறாதுன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே. ஏங்க அதெல்லாம் ஓட்டா மாறாதுங்க. ஓட்டா மாறுமான்னு கேட்டீங்கன்னா மாறுமாங்கிறது விஜய் தான் அதை பத்தி யோசிக்கணும். இன்னொன்று விஜய் பத்தி தொடர்ந்து விமர்சனங்கள் வருது. அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னாங்க, ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வெறும் அறிக்கை அரசியலோட நின்றுவாருனாங்க, வெளியில வந்துட்டாரு. மாநாடு நடத்தினாரு. இந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம் அடுத்த மாநாட்டுக்கு வருமானாங்க. அதை விட ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. மாநாடோட முடிஞ்சிடும், இவர் எங்க மக்களை சந்திக்க வர போறாருன்னாங்க. மக்களை சந்திக்க வந்துட்டாரு. இப்போ அவர் பேப்பரை எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு. தானா பேச முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் செய்ய தானே போறாரு அவர். ஏன்னா பயிற்சி தானேங்க. இப்போ புதுசா எல்கேஜியில் சேர்றவன் ஆனான்னு எழுதுறதுக்கு 6 மாதம் ஆகும். அவனே 10 கிளாஸ் போயிட்டான்னா 1000 ஆனா எழுதுவான். ஸோ அது பயிற்சியில் வர்றது தானே. அப்போ விஜய் எதிர்காலத்தில் பேப்பராவது ஒன்றாவது தூக்கி போட்டு பேசக்கூடிய காலமும் வரும். நீங்கள் பெரிய ஸ்காலருங்கிறதுக்காக அவரையும் அதே மாதிரி பேசணும்னு எதிர்பார்க்கிறதுங்கிறது ஒற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தானே இருக்கு. சார், இப்போ சீமான் பேசுறாருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? வர வேண்டியவர் வராமல் போயிட்டாரு. அந்த ஏமாற்றத்தில் தான் இவ்வளவு பேசுகிறாரு அவர். எப்பவுமே ஒரு கட்சியை விமர்சிக்க வேண்டியதுங்கிறது ஒன்றும் தவறில்லை. ஏன்னா இப்போ இன்னொரு கட்சி வளரும் பொழுது நானும் வளரணும், என்னை அவர் அடிச்சிடக்கூடாதுங்கிற பாதுகாப்பு எல்லாமே சேர்ந்து பேச வைக்கும். ஆனால் மேடையிலே அவர் டான்ஸ் ஆடுறாரு, குதிக்கிறாரு, ஆணிலுங்கிறாரு, என்னென்னமோ பேசுறாரு. தன்னிலை மறந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது சீமானுடைய பேச்செல்லாம் ஒரு காலத்தில் கேட்டிங்கன்னா அப்படி இருக்கும். நான்லாம் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன். அவர் பேச்செல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அண்மை காலமாக அவர் பேசுறது கேட்டிங்கன்னா
ரொம்ப எரிச்சலாக இருக்குது. சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாரு, தேவையில்லாமல் பேசுகிறாரு. விஜய் உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் ஒரு அளவு கடந்து அடிக்கும் பொழுது அது தெரியுது. ரொம்ப அப்பட்டமாக நீங்கள் எதுக்காக அடிக்கிறீங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ விமர்சனம் கூட நீங்கள் மேலோட்டமாக போனீங்கன்னா அதை கேட்குறவன் ஆஹா என்னமோ சொல்கிறார் அண்ணன், இதில் உண்மை இருக்குமோன்ட்டு. நீங்கள் ஒரே அடியாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு வேலை இல்லடான்ட்டு போயிடுவான். அப்போ ஏன் அந்த கட்டத்தை நோக்கி அவர் போகிறாரு, ஏன் இந்த தன்னிலை மறந்த ஒரு இடத்துக்கு அவர் போனாருன்னா அந்த ஏமாற்றம். நம் கட்சியிலேருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போயிடுவார் போல இருக்கே இவர் அப்படிங்கிறது. சரி, இது எல்லாமே சேர்ந்து தான் அவருடைய தரத்தை அவரே குறைச்சிக்கிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. விஜய் போற போக்கு உங்களுக்கு சரின்னு தோணுது? அவர் கரெக்டான பொசிஷன்ல போறாரு, வெற்றிகரமான பாதை தான் உங்களுக்கு தோணுது? அடுத்தடுத்து ஊர்கள் போறாரு? இல்லை, கரெக்டாக தான் போறாரு. இன்னும் இப்போதான் அவர் வந்து மக்களுக்கான விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ இந்த தேர்தல், இப்போ இந்த பரப்புரை போனார் இல்லையா, அப்பெல்லாம் வந்து அந்த அந்தந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை பேசியிருக்காரு. அப்புறம் நிறைய விஷயங்களை இப்போ இந்த இது மின் கட்டண அட்டை விவகாரம்லாம் பேசியிருக்காரு. 2 மாதத்துக்கு ஒரு தடவை இது அளவு எடுக்கிறீங்க, அது வந்து மாதம் எடுக்கணும், இதெல்லாம் பேசியிருக்காரு அவர். இது மாதிரி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்கிறார். இது வந்து மக்களை போய் சேரும். இன்னொன்று வந்து பல பேர் கூட்டமாக வர்றாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க, அப்படியே கண்களில் கண்ணீர் வர்ற பெண்கள்லாம் பார்க்குறோம். நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படிங்கிறது வந்து எப்படி கண்ணீர் வரும்னு தெரியல, கதறி அழுகுறாங்க பார்த்துட்டு. ஸோ எம்ஜிஆருக்கு பிறகு இப்படி ஒரு எழுச்சியை நான் இப்போ தான் பார்க்குறேன். எம்ஜிஆருடைய கூட்டங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம், அதற்கப்புறம் இப்போ வந்து ஒரு எழுச்சியான கூட்டத்தை இப்போ தான் பார்க்குறோம். சரி, இப்போ அவர் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரிலாம் செப்டம்பர்ல வந்தா கொஞ்சம் ஜூன்லேயே போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. எப்போவுமே அதற்குன்னு ஒரு கால நேரம் வரணும். சும்மா நீங்கள் நினைச்ச நாளெலாம் எதுவுமே பண்ணிட முடியாது. இப்போ சரியான நேரத்தில் வந்திருக்காரோங்கிறது தான் நமக்கு தோணுது. சரி, இப்போ அடுத்து யாரு கூட கூட்டணி வைக்கிறது தான் பெரிய பேச்சா போயிருக்கு. டிசம்பர்ல அறிவிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அப்புறம் டிடிவி தினகரன் இவர்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க விஜய்க்கு. இப்போ விஜய் இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு யாரு கூட கூட்டணி வச்சா அமோகமாக இருக்கும்? விஜயோட யார் கூட்டணி சேர்ந்தாலும் அது ஒரு எக்ஸ்ட்ரா பலம் தான். ஏன்னா இப்போ அவருக்கே ஒரு தனிப்பட்ட அளவுக்கு ஒரு பலம் இருக்கிறதா அரசியல் கணிப்பாளர்கள் இங்கே சொல்கிறாங்க. எஸ்ஜே இதயான்னு சொல்லிட்டு துக்குளக்கில் அவர் வந்து எப்பவுமே ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் கருத்து கணிப்பு நடத்துகிறவர். ஒரு 60 தொகுதிக்கு கருத்து கணிப்பு எடுத்திருக்காரு. அவர் 25%லேருந்து 36% வரைக்கும் விஜய்க்கு வாக்கு வங்கி இருக்குங்கிறார். அப்போ அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தானே ஆகணும். அப்போ ஆட் ஆன் ஆகும் பொழுது அதனுடைய பர்சன்டேஜ் தனி தானே. ஆனால் என்னென்னா அரசியல் சாதுரியம் என்னென்னா, இப்போ திமுகவை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து யாரெல்லாம் விஜயோட கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லாமே கூப்பிட்டு தன்னோடு சாதகமாக வச்சுக்கிற ஒரு போக்கு அவங்க கடைபிடிக்கிறாங்க. அவர் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். யாரையுமே விஜயோடு சேர விடாமல் பார்த்துக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியோட அவர் ஒதுங்கிடுவார். ஒரு எதிர்கட்சியாக வந்து உட்கார்றாரு அல்லது ஒரு 40 எம்எல்ஏயோட வந்து உட்கார்றாருங்கிறத அவர் அரசியல் இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திமுகவே மீண்டு வந்துச்சுன்னா விஜய் உண்டு இல்லைன்னு பார்த்துருவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த தேர்தலில் விஜய் ஜெயிச்சாகணும்னா உயிரை கொடுத்து நான் இரவு பகல் பாராமல் உழைக்கணும். இப்போ எவரி சாட்டர்டே இங்கே வராருன்னா கூட அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுற்றுப்பயணத்தை கொண்டு போகணும், இன்னும் பல ஸ்ட்ராட்டஜிகளை இங்கே வகுக்கணும். அவர் முன் வந்து கூட்டணிகளை கூப்பிடணும். நீங்கள் தானாக வருவாங்க அப்படின்னு உட்காந்துருக்காம அவரே முன் வந்து சில பேரோட பேசணும், வாங்க பேசலான்னு கூப்பிடணும். ஏன்னா தனித்து நின்று ஆட்சியை பிடித்தவர்கள் கிடையாது, எப்பவுமே கூட்டணி தான் பலம். அப்போ கூட்டணி இல்லாமல் நான் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கையை முதல்ல விட்டுட்டு யாரெல்லாம் வந்தால் நம்மளோட சரியாக இருக்குமோ அவங்கள்ட்ட இவராவது இறங்கி பேசணும். அதெல்லாம் நடந்தால் இவருடைய எண்ணம் நிறைவேறும். சார், இப்போ அதிமுக சைடு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இன்னுமே ரொம்ப டவுட்ஃபுல் கண்டிஷன் தான் இருக்காங்க. பழனிசாமி தான் வேட்பாளர்னு அறிவிக்கவே ரொம்ப தயங்குறாங்க அவங்க. சரி, இப்படி ஒரு எலெக்ஷனுக்கு இன்னொரு 7 மாதம் தான் இருக்குது. இப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தால் என்ன மாதிரி அமையும் நினைக்கிறீங்க? அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்லை, அங்க ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவருக்கு தனிப்பட்ட ஆளுமை வந்துருச்சு. அவர் வந்து ஒரு தலைமை எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதில் ஒரு உறுதியாக இருக்கார். அவர் யாரெல்லாம் நம் கட்சிக்கு வேணான்னு நினைக்கிறாரோ அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். நீங்கள் டெல்லியில் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நான் கேட்க மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்கார். அதுவே பெரிய விஷயம் தானே. எல்லாத்துக்கும் டெல்லிக்கு கூட கும்பிடு போட்டுக்கிட்டு ஐயா சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேங்கிற இடத்துல அவர் இல்லவே இல்லையே. இவர் வேணான்னா அவர் வேணாம் தான், அதுக்காக நான் என்ன விளைவையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கேங்கிறார். அதுவே ஒரு ஆளுமை பண்பு தான். அதுக்கிடையில் இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கேன்னு தனிப்பட்ட வாக்கு வங்கி இங்கே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இரட்டை இலை சின்னம் அது வந்து காலகாலத்துக்கு காப்பாற்றும். அந்த தலைமையில் யார் இருந்தாலும் அவங்களை ரெட்டையில காப்பாற்றும். அப்போ ரெட்டையில இருக்கிற வரைக்கும் அவருக்கு அது வந்து ஒரு பெரிய பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சுற்றுப்பயணம் கூட
இப்போ விஜய் வந்த பிறகு அவருடைய சுற்றுப்பயணம் எடுபடாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு இளைஞர் கூட்டம் வந்து வேறொன்று எதிர்பார்க்குதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற அரசியல் வியூகங்களை அவர் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து தினகரனுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு. இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு சமுதாய வாக்குகள் இருக்குது. சசிகலாவை சேர்க்க வேண்டாம், நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா அவங்கள அவர் பார்த்த விதம் வேற, அதே விதத்தோடு மறுபடியும் அவங்கள பார்க்க முடியாது. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஆளுமையாக வந்துட்டார். அப்போ அவங்கள விட்டுட்டு நிபந்தனை இல்லாமல் நான் கட்சிக்குள்ளே வர்றேன், கூட்டணிக்குள்ளே வர்றேன்னு சொல்கிறவங்கள சேர்த்துக்கிறதுல என்ன தப்பு? ஸோ அது மாதிரி சில காம்ப்ரமைஸ் அவர் பண்ணாருன்னா கொஞ்சம் ஒரு நம்பிக்கையோட அவர் இந்த தேர்தலை எதிர்கொள்ளலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி திமுகவுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு இங்கே இல்லை. தமிழகத்தில் யாருமே திமுகவை வெறுக்கலை. ஒரு காலத்தில் 91, 96 ஜெயலலிதா அம்மாவை ஒரு வெறுப்போட பார்த்தாங்கல்ல, அந்த வெறுப்பு திமுக மேலே இன்னைக்கு இருக்கான்னா இல்லை. நிறைய நல்லது பண்ணுறாங்க அவங்க. இதை தாண்டி வேறொரு கட்சிக்கு ஓட்டு போடணும்னா அவனை வேற என்னமோ ஒன்று ஒரு உந்துதல் அவனுக்குள்ளே இருக்கணும். அது வந்து ஒரு வேளை விஜயை பார்த்து அந்த கிரேஸில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இறுதியாக ஒரு கேள்வி, நம்ம இளையராஜா ஃபங்க்ஷனில் நம்ம ரஜினி சார் பேசின விஷயம் தான், புதிய எதிர்கட்சி பழைய எதிர்கட்சி யாராக இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் தான் இருப்பார் அப்படின்னு. புதிய எதிர்கட்சின்னு விஜய் தான் சொல்ல வர்றாரு, போகிற போக்கில் விஜய் ஒரு அடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இது அந்த அதை அவர் தவிர்த்துருக்கலாம். என்னப்போ எங்கு மைக்கன்னுட்டுனாலும் அரசியல் வேண்டான்ட்டு போகிறவர் அங்கே வந்து ஏன் அரசியல் பேசணும்? அதை பேசாமல் அவர் நேரடியாக இளையராஜாவை புகழ்ந்து பேசலாம், முதலமைச்சரை புகழ்ந்து பேசலாம். இப்போ நான் திமுக கிடையாது, ஆனால் திமுக செய்த நல்லதை நான் சொல்கிறேன்ல. இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த அவர் சொல்லிட்டு இளையராஜாவும் பாராட்டு போகலாமே. ஏன் புதிய கட்சின்னு கொண்டு போய் நுழைக்கிறாரு தேவையில்லாமல்? அது அவர் தவிர்த்திருக்கலாம். ஆமாம், ஏர்போர்ட்ல பேச மாட்டேங்கிறாரு, ஆனால் ஸ்டேஜில் பேசுவேன். அதுதான் சொல்கிறேன்னே. அப்போ நீங்கள் அரசியலை நீங்கள் முற்றிலும் வெறுக்கவே இல்லை. நான் அரசியலை விட்டு விலகிட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் கூட கொஞ்சம் ஆசை உங்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் இதில் வெளிப்படுது. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சொன்னேன். நன்றி. நன்றி.